விஜய் முதலமைச்சராவதில் நிலவிய சிக்கல், காங்கிரசின் அதிரடி தீர்மானம், ஆட்சி பீடம் ஏறுவாரா? கொழும்பில் அதிசொகுசு மாளிகையால் சிக்கிய மகிந்த குடும்பம், பல ரகசியங்கள் அம்பலம். மாணவியின் தங்கச்சங்கிலியை அறுத்து தப்பிச் சென்ற இரு இளைஞர்கள். அனுர அரசில் தொடரும் அதிரடி, பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் பறிமுதல். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறைவு, அமெரிக்கா வெளியிட்ட உத்தியோகபூர்வ அறிவிப்பு. புங்குடுதீவு வித்யா கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம். ஹார்மோஸ் நீரிடையில் குறிவைக்கப்பட்ட பிரான்ஸ் கப்பல், பல மாலுமிகள் காயம். 48 மணி நேர பேச்சுவார்த்தையின் அடுத்த நகர்வு, காங்கிரஸ் வெளியிட்ட அறிக்கை. ஆளுநரை சந்திக்கும் தமிழக வெற்றிக் கழகம். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஆணைக்குழுவின் அரசியல் விவகார குழு ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இந்த தீர்மானம் குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் இருந்தோ அல்லது காங்கிரஸ் தரப்பிலிருந்தோ இதுவரை உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. முன்னதாக மாநிலத்தில் ஆட்சி அமைக்க காங்கிரசின் ஆதரவை விஜய் கோரியிருந்ததாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. வேணுகோபால் உறுதிப்படுத்தினார். அண்மையில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இருப்பினும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை எண்ணிக்கையை விட 10 இடங்கள் குறைவாக இருப்பதால் காங்கிரசின் ஆதரவு தற்போது அவசியமான ஒன்றாக மாறியுள்ளது. இதுகுறித்து ஊடகங்களிடம் பேசிய கே.சி. வேணுகோபால், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க இந்திய தேசிய காங்கிரசின் ஆதரவை கோரியுள்ளதாக தெரிவித்திருந்தார். மேலும் தனது அரசியல் பயணத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் கொள்கைகளால் தான் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் விஜய் குறிப்பிட்டதாக அவர் கூறினார். தமிழக மக்களின் தீர்ப்பு என்பது அரசியலமை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கும் ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கத்திற்கானதாகும் என்பதில் காங்கிரஸ் தெளிவாக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இவ்வாறு இருக்கையில் இன்று காலை இந்திய ஊடகங்கள் சிலவற்றில் காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு டாரிங்டன் மாவட்டத்தில் அமைந்துள்ள 40 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய சொகுசு மாளிகை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தற்போது பாரிய விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளது. இந்த காணி வெறும் சொத்து மட்டுமல்ல, கடந்த காலங்களில் யோசித ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட சர்ச்சைக்குரிய CSN தொலைக்காட்சி சேவையில் உத்தியோகபூர்வ தலைமையகமாகவும் இயங்கி வந்த இடமாகும். மேரி லோர்ட்ஸ் விக்ரமசிங்க என்ற பெயரிலே ஒரு தசாப்தத்துக்கு முன்னர் இந்த சொத்து வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அது முன்னாள் ஜனாதிபதியின் மனைவியான ஆரியவான சிரந்தி ராஜபக்சவின் பிறப்புச் சான்றிதழில் உள்ள உண்மையான பெயராகும். கடந்த 2001ஆம் ஆண்டு அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்காக அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த வீடு மஹிந்த ஜனாதிபதியான பின்னர் ராஜபக்ச குடும்பத்தின் முழுமையான சொந்தமாக மாறியுள்ளது. எனினும் 40 கோடி மதிப்புள்ள இந்த காணி வெறும் 3.5 கோடி ரூபாய் என்ற மிக குறைந்த மதிப்பில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளவு பெரிய தொகையை எவ்வாறு பெற்றார் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எழுப்பிய கேள்விகளுக்கு சிறந்தியிடம் இதுவரை முறையான விளக்கம் கிடைக்கவில்லை. இந்த சொத்துக்கான உறுதிப்பத்திரத்தை தயாரித்தவரும் தனது முன்னிலையில் எவ்வித பணப்பரிமாற்றமும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைவர் சிராந்த ராஜபக்சவின் மகன் தொழிலதிபர் பிரபாத் நாணயக்காரவிடம் பணம் கொடுத்து இதனை வாங்கி பின்னர் தன்னிடம் ஒப்படைத்ததாக சிரந்தி ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். எனினும் தொழிலதிபர் பிரபாத் நாணயக்காரவுக்கு அதிவேக நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பாரிய அரசு திட்டங்களை வழங்கியதற்கு கைமாறாக இந்த மாளிகை ராஜபக்ச குடும்பத்துக்கு லஞ்சமாக கிடைத்ததா என பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இந்த மர்மமான சொத்து விவகாரத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக அரசாங்கம் இம்முறை புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்ட 2025ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க குற்றச்செயல்களின் மூலம் ஈடுபட்ட சொத்துக்கள் பற்றிய சட்டத்தை பயன்படுத்தியுள்ளது. இந்த கடுமையான சட்டத்தின் 34(1) பிரிவின் கீழ் ஒருவரிடம் உள்ள சொத்து அவரது சட்டப்பூர்வமான வருமானத்தில் ஈட்டப்பட்டது அல்ல என தெரியவந்தால் அதனை குற்றச்செயல் மூலம் ஈட்டப்பட்ட சொத்தாக கருதி நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. மேலும் இச்சட்டத்தின் 34(3) பிரிவின்படி இந்த சொத்து தனது சட்டப்பூர்வ வருமானத்தில் பெறப்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் இப்போது சந்தேக நபரான சிரந்தி ராஜபக்சவிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
முள்ளியவளையில் உயர்தர வகுப்பு மாணவி ஒருவரின் தங்கச் சங்கிலியை அறுத்துக் கொண்டு 2 இளைஞர்கள் தப்பிச் சென்ற சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, முள்ளியவளையிலிருந்து வற்றாப்பழைக்கு துவிச்சக்கர வண்டியில் வகுப்புக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை இலக்குத்தகடு இன்றி விலை கூடிய NS ரக மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து 2 இளைஞர்கள் குறித்த மாணவி அணிந்திருந்த சுமார் 3/4 பவுண்ட் தங்கச் சங்கிலியை அறுத்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதே பகுதிக்கு அண்மித்த பகுதியில் கடந்த வாரம் கடையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த பெண்ணொருவரின் 1 பவுண்ட் தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியிருந்தது. இதனால் தொடர்ச்சியாக இடம்பெறும் இத்தகைய சம்பவங்கள் குறித்து பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். துபாய் அசித் எனப்படும் நபரின் 4 கோடி ரூபாவுக்கு அதிகமாக மதிப்புள்ள சொத்துக்கள் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டன. போதைப்பொருள் மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சொத்துக்களே இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணையில் இவை மீட்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பாணந்துறை பகுதியில் உள்ள பல நிறைவு செய்யப்படாத கட்டடங்களும் காணிகளும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களில் மத்துப்பிட்டிய பகுதியில் கட்டுமான உள்ள 2 மாடி வீடு, சித்தாவந்த பகுதியில் வீடு உள்ள காணி மற்றும் அலுபொம்மை மேற்கு பகுதியில் உள்ள காணி ஆகியவை அடங்கும். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகளின் முதற்கட்ட தாக்குதல் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இந்த ராணுவ நடவடிக்கை இலக்குகள் எட்டப்பட்டு விட்டதாக ரூபியோ உறுதிப்படுத்தினார். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இப்போது நிறைவடைந்தது என்று அவர் செய்தியாளரிடம் கூறினார். இந்நிலையில் போரின் தாக்குதல் கட்டம் முடிவடைந்துவிட்ட நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி இப்போது பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண விரும்புவதாக ரூபியோ குறிப்பிட்டார். ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் முழுமையாக திறப்பது குறித்து ஈரானுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்கா முன்னுரிமை அளிக்கிறது. அமெரிக்கா அமைதி வழியை விரும்பினாலும் ஈரான் இதுவரை அந்த பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். சுமார் 50 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்புடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் தனது உரையை நிறைவு செய்தார். நாட்டை உலுக்கிய புங்குடுதீவு வித்யா படுகொலை வழக்கில் சுரேஷ்குமார் உள்ளிட்ட 4 குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த படுகொலை சம்பவம் நாட்டில் பாரியளவில் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டவர்களுக்கு முன்னாள் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் உள்ளிட்ட 3 அடங்கிய ட்ரையல் அட் பார் நீதி தீர்ப்பாயம் மரண தண்டனை விதித்தது. இந்நிலையில் தங்களை விடுவிக்க கோரி குற்றவாளிகள் மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இதன்படி பிரதம நீதிபதி பத்மன சூரசேன தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு குற்றவாளிகளின் மேன்முறையீடுகள் விசாரணை செய்து 4 குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்து என்ற தீர்மானத்தை அறிவித்துள்ளது. மேலும் 2 பிரதிவாதிகளின் தண்டனையை நீக்குவதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 3 ஜூம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு 3 அடங்கிய நீதிபதிகள் தீர்ப்பாயம் மரண தண்டனை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையில் நேற்று தங்களது சரக்கு கப்பல்களில் ஒன்று குறிவைக்கப்பட்டதில் அதிலிருந்த பணியாளர்கள் காயமடைந்ததாகவும் கப்பல் சேதமடைந்ததாகவும் பிரெஞ்சு கப்பல் நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. CMA சான் ஆண்டோனியோ கப்பல் நேற்று நீரிணை கடந்து சென்று கொண்டிருந்த போது தாக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. காயமடைந்த பணியாளர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என அந்நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உலகின் 3வது பெரிய கொள்கலன் கப்பல் நிறுவனமான பிரெஞ்சு நிறுவனம் ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய போர் தொடங்கிய போது அதன் 14 கப்பல்கள் வளைகுடாவில் சிக்கிக் கொண்டதாக தெரிவித்துள்ளது. கப்பல் போக்குவரத்து தரவுகளின்படி மால்டா கொடியை ஏந்திய சான் ஆண்டோனியோ கப்பலின் சேருமிடம் இந்தியாவில் உள்ள மொந்த்ரா என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று மாலை 3:30 மணிக்கு சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பின் போது ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோருவார் என்றும் மேலும் பெரும்பான்மைக்கு தேவையான கடிதத்தையும் ஆளுநரிடம் வழங்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கேரள மாநிலத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் அங்கு அவர் அதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளார்.
இதனால் ஆளுநர் அர்லேகர் தற்போது கேரளாவிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களிலும், திமுக கூட்டணி 73 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதாவது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதையடுத்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற முயற்சி மேற்கொண்டு வருகிறது. 108 இடங்களை வென்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படும் சூழலில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை கடந்த 48 மணி நேரமாக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முழு ஆதரவை காங்கிரஸ் அளித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிப்பதாக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற 5 பேரும் கையெழுத்திட்டுள்ளதாக கடிதத்தையும் காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. இதற்கமைய ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்கும் பட்சத்தில் நாளை நேரு ஸ்டேடியத்தில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது.